சரியாமா? எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் வச்சுக்கோ, ஸ்டொமக்கில் வச்சுக்கோ. கை ஒட்டி வைக்காத, சாச்சு வை. வி ஷேப்பில் இருக்கணும். இப்படி உள்ளங்க ஒன்றா பார்த்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. இப்படி வை. 2 3 கொஞ்சம் பவர் ஆடுது, கொஞ்சம் போக போக. 1 2 3 1 2 3 1 விரல வச்சு அடிக்க கூடாது. சரியா? இந்த இப்படி சரியா? டச் பண்ணிட்டு வரணும். முதல் 10 மவாஸ்னி உன்னோட பால் அனுப்பது இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சோம்னா புறா மவாஸ்னி டச் பண்ணலாம். ஆனால் அண்டர் 14 இயர்ஸ் இப்போ ரவுண்ட் கை இந்த லெவலில் தான் என்ன பண்ணுறாங்க, அறைய வரா. நீ பிளாக் பண்ணும்போது மேலே பிளாக் பண்ணணும். கால் முன்னாடி வச்சு அடிக்கிறாங்க. சரியா? அவள் எந்த கலர் காலும் நம்ம அதே கால் காலை உள்ளோட்டு தட்டில் விடுவாங்க. நீ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால கீழே விடாம பிடிச்சி ஒன்றான கை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணல. இப்போ கையை பிடிக்காம ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். என்ன பண்ணும், பின்னாடி காலை எடுத்துட்டு போய் கையில் போய் டச் பண்ணிட்டு வரணும் 10 டைம்ஸ். யார் நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு மவாசி இருக்கிற கை கொடுக்குனா இப்படி இருக்கிற பேசிக் இதை அடிக்கிறது. அது மாதிரி இப்போதுக்கு என்ன பண்ணணும், இப்போ இது பேசிக் அடிக்க என்ன பண்ணும், இந்த இடத்த வச்சு அடிக்கணும். கால் இந்த இடத்துல இந்த இடத்த வச்சு அப்சம் அடிக்கடி புஷ் பண்ணிட்டு இழுத்து ரிட்டன் வைக்கணும். சும்மா லெக் ரைசிங் மாதிரி மாமா பண்ணுற மாதிரி இப்படி தூக்கி இருக்கக்கூடாது. காலை மாடி புஷ் பண்ணி இழுக்கணும். சரியாமா? ஏன் பக்கமே தெரிஞ்சு தள்ளி தெரிஞ்சு அடிச்சு உதயக்கூடாது. 2 அடிச்சு தான் வைக்கணும். 3 அடுத்து நீ காலை எவ்வளோ தூரம் பிடிச்சி கிக் பண்ணு சொல்லணும். சரி 4 5 6 1 இப்போ 2 சொல்லும்போது 2 மணி மடிச்சு போகுது. 2 முன்னாடி காலில் குதிங்கால் மடிச்சு. 3 உன்னோட பாடி வெயிட் ஃபுல்லாக பின்னாடி இருக்கணும். முன்னாடி கால் ஜஸ்ட்டு சப்போர்ட் தான். சரியா? இது பேர் நேகோதாச்சி. இந்த ஸ்டாண்ட்ஸ் பண்ணது பின்னாடி காலை மடிச்சு உட்காரு. ஃபுல் வெயிட் இந்த காலம் கொஞ்சம் கால் மடிச்சாலும் நல்லா பண்ணுறாங்க. எல்லாரும் முன்னாடி கொஞ்சம் பின்னாடி உட்காரு. திரும்ப நேரம் 3 திரும்ப ரிவர்ஸா 1 2 3 திரும்ப வா. வெளியில பார்க்குற மாதிரி வச்சு ஆஃப் சர்க்கிள் இப்படி வரணும். சோல்டர் இருக்கணும், கை இப்படி இருக்கணும். இதே ஹேமர் பிளாக் இந்த பக்கம் லெஃப்ட். ஹேமர்னா சுத்தியல். சரியா? நம்ம கை ஒன்றா கொட்டி வை. இந்த கை இங்கே மேலே இப்படி போய் எழுதிட்டு போய் சரியா? இப்படி போய் இப்படி வா. ரெண்டு கை பிடிக்கிற அழகா தெரியணும். இது உன் சோல்டர் விட்டு பின்னாடி போனால் தப்பு, மேலே போனாலும் தப்பு. சோல்டர் லெவலில் ஈவனாக திரும்பி வா. 1 புரிஞ்சா? இப்போ கையும் காலும் சேர்த்து சேர்ப்பு நேரம் எடுக்கோ. 1 பின்னாடி கால் உட்காரு. பின்னாடி கால் தூக்கக்கூடாது. இப்படி இருக்கணும். ஒரு பொசிஷன் இப்படி இருக்கணும். எந்த பக்கம் அடிக்கிறீங்க அந்த பக்கம் பார்த்துட்டு நிற்கணும். சரியா? உடம்பு ஃபுல்லாமே திருப்பி வச்சுக்கோ. திரும்ப நேரம் 1 கைக்கு ஆப்போசிட்.
ஓய் காலை வைக்க மாட்டேன். காலை எவ்வளோ பேர் சொல்லு. காலை அப்படி திருப்பி தான் சொல்லிவிட்டேன். காலை எடுத்து போகணும்னு சொல்லவே இல்லை. நேரம் இல்லை அதுக்காக கால் தனியாக கைட்டு சொல்றேன். பின்னாடி பின்னாடி நல்லா பண்ணிட்டேன்.